தை திருநாளிற்கு முந்தைய தினம் போகி திருநாள் அன்று பழையன கழித்து புதியன புகுவது நம் தமிழர் மரபு. அந்த வகையில் திமுக என்ற அதர பழைய ஆட்சியை அகற்றிவிட்டு எப்படியாவது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள். ஏன் திமுகவை அகற்ற வேண்டும் என்று மக்கள் இப்படி கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் கேள்வி புரிகிறது. இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இப்படி சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம் என்று ஸ்டாலின் குறிப்பிடுவது எதை தெரியுமா? திமுக சொன்னது நீட் விலக்கு, சொல்லாமல் செய்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்தியது. திமுக சொன்னது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய், ஆனால் சொல்லாமல் செய்தது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய். திமுக சொன்னது மதுக்கடைகளை மூடிவிடுவோம், சொல்லாமல் செய்தது டாஸ்மாக் வருமானத்தை தொடர்ந்து அதிகரித்தது, கள்ளச்சாராய கடைகளை அனுமதித்து பல பேரின் உயிரை பலிவாங்கியது. திமுக சொன்னது பட்டியலின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், ஆனால் சொல்லாமல் செய்தது பட்டியலின மக்களை உதாசீனப்படுத்துவது. திமுக சொன்னது போதைப் பொருளை ஒழிப்போம், சொல்லாமல் செய்தது போதைப் பொருள் கடத்தல்காரரையே தன் சொந்த கட்சி நிர்வாகியாக்கியது. இப்படி திமுக சொன்னதையும் சொல்லாமல் செய்ததையும் லிஸ்ட் போட்டால் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் அந்த லிஸ்ட். ஆனால் கொஞ்சம் கூட மனதில் ஈரமே இல்லாமல் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின்? 505 வாக்குறுதிகளில் கடந்த 2022ஆம் ஆண்டு 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பேசினார். பிறகு 2023ஆம் ஆண்டு 99% நிறைவேற்றிவிட்டோம் என்று வாய்க்கூசாமல் பேசினார். இப்போது 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 505இல் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம், அதாவது 77% நிறைவேற்றிவிட்டோம் என்று பேசினார். இப்போது 2026இல் 85% நிறைவேற்றிவிட்டோம் என்று பேசும்போது நெஞ்சம் உறுத்தவில்லையா இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு? இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய திமுகவை கழித்துவிட்டு அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த காத்திருக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்கள்? தை பிறந்ததும் திமுகவிடம் இருந்து தப்பிக்குமா தமிழ்நாடு என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.